ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஓப்போ ரீனோ 16 ப்ரோ இந்த ஃபோன் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸ்க்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது, என்னென்ன சிறப்பு அம்சங்களை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையை வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வந்து அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த ஃபோனை டிஸ்பிளேலேருந்து போயிடலாங்க. 6.7 இன்ச் எல்டிபிஓ 1.5K ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளேவோட வருதுங்க. கூட நம்மளுக்கு 120 ஹர்ட்ஸ் ரிப்ரசென்ட்டாக கொடுக்குறாங்க. பீக் பிரைட்னஸில் வந்து 6000 நெட்ஸ் கொடுக்குறாங்க. நம்மளுக்கு 1.5K ரெசல்யூஷனில் ஒரு AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால பிக்சர் குவாலிட்டி, வீடியோ குவாலிட்டி எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. கூடவே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வருதுங்க. அப்புறம் இதோட டிஸ்பிளே சைஸ் வந்து நம்மளுக்கு 6.8 நார்மல் டிஸ்பிளே சைஸோட வருதுங்க. நம்ம ஃபோனோட ரிப்ரெஸ் ரேட்டுமே 120 ஹர்ட்ஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு ஸ்க்ரோல் பண்ணுறது, மூவ்மெண்ட் ஸ்பீடு, மல்டி டாஸ்கிங் இது மாதிரி எல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அப்புறம் இதோட AMOLED டிஸ்பிளே கொடுக்கறனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டோட வருதுங்க. ஓகேங்களா. அப்புறம் இதோட திக்னஸுமே 7.7 திக்னஸ், ஸ்லிம்மான ஃபோனுங்க. இன்னும் ஒரு 7000 mAh பேட்டரி இந்த ஃபோனில் இருந்தாலுமே அதை வெளிக்காட்டாமல் இருக்கிறது தான் 7.7 திக்னஸ் கொடுக்குறாங்க. ஸ்லிம்மாகவே இருக்குது. ஓகேங்களா. அப்புறம் பிரைட்னஸ் லெவல் வந்து 5500 6000 கொடுக்கறனால நம்மளுக்கு வெளிச்சத்தில் யூஸ் பண்ணும்போது கூட டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரிஞ்சு நம்மளுக்கு ஃபான்ஸு, வீடியோஸ் எல்லாம் பெட்டராகவே தெரியுது. ஓகேங்களா. அடுத்து இந்த ஃபோனோட வெயிட் வந்து 205 கிராம் வருதுங்க. ஓகேங்களா. என்னதான் ஒரு 7000 mAh பேட்டரி இருந்தாலுமே நம்மளுக்கு வெளியே வந்து ஒரு 200 கிராம் வெயிட் கொடுக்கறனால இன் அண்ட் ஃபீல்டு எல்லாம் பெட்டராகவே இருக்குங்க. அடுத்து கேமரா பற்றி பார்க்கலாங்க. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. எல்லாத்துலேயும் OIS சப்போர்ட் இருக்குதுங்க. ஃபஸ்ட்டு 200 MPக்கான வைட் ஆங்கிள் சென்சாருங்க, ப்ளஸ் OIS சப்போர்ட் இருக்குது. அடுத்து 50 MPக்கான அல்ட்ரா வைட், அடுத்து 50 MPக்கான டெலஃபோட்டோ. பின்னாடி மொத்தம் 3 கேமராங்க. 4K வீடியோ 60 எபிஎஸில் மேக்ஸிமம் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. வித் OIS சப்போர்ட் இருக்குது. நம்மளுக்கு இந்த செக்மெண்ட்டில் ஒரு நீட்டான ஒரு கேமரா குவாலிட்டி கொண்டு வந்து இந்த ஃபோன். ஓகேங்களா. அடுத்தது 50 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது 4K வீடியோ 60 எபிஎஸ் ஷூட் பண்ணிக்க முடியுங்க. இந்த சீரீஸில் ப்ளஸ் பாயிண்ட்டே கேமரா தாங்க. ஓகேங்களா. ஏன்னா கேமரா வந்து இப்போ வர ஃபோன் எல்லாம் மோஸ்ட்லி இந்த செக்மெண்ட்டில் இந்த விவோ, ஓப்போ எல்லாமே கேமரா வந்து செமையாகவே இருக்குங்க. அதே போல் இதுலேயும் தாங்க. அடுத்தது 7000 mAh பேட்டரிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 50 வாட்டுக்கான வயர்லெஸ் சார்ஜும் இருக்குதுங்க. 7000 mAh பேட்டரி இருந்தாலுமே 7.7 திக்னஸ் ஸ்லிம்மாக தான் இருக்குது. ஓகேங்களா. ஆனால் இன் அண்ட் ஃபீல்டு எல்லாமே நல்லாவே இருக்குங்க. 7000 mAh பேட்டரி வந்து நம்ம யூசேஜ், நார்மல் யூசேஜ் இருந்தால் ஒரு 2 நாள் சார்ஜ் நிற்கிங்க. சப்போஸ் கேம் அப்படி விளையாடுறீங்க அப்படின்னா 12 மணி நேரம் அந்த ரேஞ்சில் வந்து சார்ஜ் ஃபுல்லாக நிற்கிங்க. அடுத்தது 12GB ரேம் வேரியன்ட் இருக்குதுங்க. 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் மொபைலும் இருக்குதுங்க. இது வந்து பேஸ் வேரியண்ட்டாக வரப்போகுதுங்க. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 62,000, 60,000 62,000 அந்த ரேஞ்சு வரப்போகுதுங்க. UFS 3.1 கொடுக்குறாங்க. அடுத்து LPDDR5X ரேம் கொடுக்குறனால நம்ம காப்பி பண்ணுறதுக்கு, பேஸ்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து இதோட ப்ராசஸ்மு MediaTek Dimensity 9500S அப்படிங்கிற நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸுங்க. இந்த ப்ரைஸுக்கு கண்டிப்பாக நல்ல ப்ராசஸ் கொடுத்தே ஆகணும். அதை தான் உங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க. அதே போல் நம்மளுக்கு இந்த ப்ராசஸ் கொடுக்கறனால நம்மளுக்கு கேம் விளையாடுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஓகேங்களா. ஏன்னா MediaTek 9500 ப்ராசஸ் வந்து நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ் தான். ஓகேங்களா. அப்படி இருக்கும்போது கேம் நல்லா ஹை கிராஃபிக்ஸ்லேயே விளையாடிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது IP68 69K அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குதுங்க. அதே போல் இந்த டஸ்ட் ப்ரூஃப் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப் இருக்கிறதுனால நம்ம 1.5 மீட்டர் தண்ணி ஆழத்துக்குள்ளே ஃபோனை போட்டாலுமே எந்த ஒரு பாதிப்பு ஏற்படாதுன்னு சொல்கிறது தான் அந்த IP68 69ங்கிறது. அடுத்து Android 16 வரப்போதுங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸில் 5G சப்போர்ட் இருக்குது, NFC இது மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் நிறையாவே இருக்குது. ஓகேங்களா. இந்த ஃபோனோட ப்ளஸ் பாயிண்டில் பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு கேமரா டாப் நாச்சாக இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்தது ப்ராசஸ் சும்மா அல்டிமேட்டாக இருக்குன்னு சொல்லாங்க. அடுத்தது பேட்டரி லைஃபும் டீசெண்டாக இருக்குதுங்க, நல்லாவே இருக்குது இந்த செக்மெண்ட்டுக்கு. அதே போல் டிஸ்பிளே ஒரு நல்ல டிஸ்பிளேங்க. ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவல் இருக்குதுங்க. எனக்கு ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ஓப்போலேருந்து ஒரு ஃபோன் எது வேணும், அது 60,000 பட்ஜெட்டில் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஃபோன் ஒரு நல்ல ரெக்கமெண்ட் பண்ணலாங்க. ஒரு நல்ல ஃபோனை சொல்லாங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை முடிவு பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருது அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க.